ஹாய் ஹலோ வெல்கம் டு லைப்ரரி அகாடமி. இன்றைக்கான வீடியோவில் என்னென்னா, மத்திய அரசு வந்து சில கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அரசோட அலுவலகம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, ஆளுநர் மாளிகை அதுக்கு வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. லோக் பவன், அது லோக் பவன்னா தமிழில் வந்து மக்கள் மாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து மத்திய அரசின் தலைமைச் செயலகத்துக்கு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. தலைமைச் செயலகம்னா அந்த மினிஸ்டர்ஸ்லாம் உட்காந்து முக்கியமான விஷயம் எடுப்பாங்களா அதுக்கு. அது வந்து கர்த்தவ்ய பவன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. வில்லியம் கோட்டை இது வந்து கல்கத்தாவில் இருக்குது. வில்லியம் கோட்டை வந்து கல்கத்தாவில் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பில்டிங். இதுக்கு வந்து விஜய் துர்க் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அடுத்து வந்து ராஜ்பாத். ராஜ்பாத்னா ராஜபாதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா, குடியரசுத் தலைவரோட ஆஃபீஸ்க்கும் குடியரசுத் தலைவரோட ஆஃபீஸ்க்கும் இந்தியா கேட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கும் இடைப்பட்ட ஒரு சாலை இருக்கும், ரோடு இருக்கும். அந்த ரோடோட பேர் தான் ராஜபாதை, ராஜபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இப்போ பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. கர்த்தவ்ய பத் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. கர்த்தவ்ய பத் அப்படின்னா கடமை பாதை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அடுத்து வந்து பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லம், அது வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. லோக் கல்யாண் மார்க், இது வந்து 2016 பெயர் மாற்றம் செஞ்சுட்டாங்க. ஜஸ்ட் இப்போது தெரிஞ்சுக்கோங்க. லோக் கல்யாண் மார்க் 2016 பெயர் மாற்றம் செஞ்சுட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்னென்னா, பிரதமரின் அலுவலகம், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. 12th புக்கில் இருக்கும், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்னு இருக்கும். அது வந்து சேவா தீர்த் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொன்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கரண்ட் அஃபேர்ஸாக கேட்பாங்க. பாலிட்டியில் கரண்ட் அஃபேர்ஸாக கேட்பாங்க. முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, உங்களுக்கான ஒரு கொஷின். யுனெஸ்கோ இருக்குது இல்லைங்களா, யுனெஸ்கோவோட இப்போ வந்து 12வது தலைமை இயக்குனர் வந்து நியமிச்சிருக்காங்க. அந்த 12வது தலைமை இயக்குனர் பேர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.